ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பன் தோசை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 3 கப் வெள்ளை பச்சரிசி எடுத்துருக்கிறேன். இப்போ 3 கப் வெள்ளை பச்சரிசி நான் ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு, அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், நான் 2 டீஸ்பூன் அளவு வெந்தயம் எடுத்துருக்கிறேன். இப்போ 2 டீஸ்பூன் அளவு வெந்தயம், இதை நம்ம நல்லா கழுவிடுவோம். நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருவோம். ஊற வச்சா இது ஒரு 6 ஹவர்ஸ் மாதிரி, 4 to 6 ஹவர்ஸ் ஊறுனா போதும். இப்போ இது நல்லா ஊற வச்சதுக்கு பிறகு நல்லா கழுவிட்டு நாம் மிக்ஸி ஜாரில் போட்டு இதை இட்லி மாவு பதத்துக்கு நாம் இதை அரைச்சி கொள்ளுவோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஊறி இருக்குது. இப்போ நான் இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறேன். இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக அரிசியை போட்டு அரைக்க போகிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் யூடியூப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணினேன். என்னான்னு பார்த்தா சும்மா ஜஸ்ட் ஒரு டைம் பாஸிங்க்கு தான். எல்லோரும் யூடியூப் செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நம்மளும் கொஞ்சம் வீட்டில் பொழுது போகாமல் இருக்க டைமில், பேலன்ஸ் இருக்க டைமில் கொஞ்சம் வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு இப்போ என்னான்னு பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க. நான் எல்லாம் 1000 என்ன 1 2 அப்படி தான் சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருந்தாங்க. நான் ரொம்ப அக்கறையாக வீடியோஸ் போட மாட்டேன். டெய்லி லஞ்சை போடுவேன். அது போக இடைக்கிட ஒவ்வொரு வீடியோ நான் ஒவ்வொரு யூடியூப்பில் உள்ளவங்க செஞ்சதுகளை பார்த்து போடுவேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை நான் போடுவேன். இப்போ பாருங்கள், இட்லி மாவு பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி 1.5 டம்ளர் நான் சிகப்பு அவல் எடுத்துருக்கிறேன். இதோட அவல் போட்டு அந்த அவளையும் நம்ம நல்லா அலசிட்டு, தண்ணியை நல்லா புழிஞ்சிட்டு ஒருக்கா நல்லா அலசிட்டு, டஸ்டெல்லாம் இருக்கும். ஸோ நல்லா அலசி எடுத்துட்டு இதையும் நம்ம அரிசியோடு சேர்த்து நம்ம அரைச்சிக்குவோம். ஏன்னா நம்ம தோசை இது நம்ம பன் தோசை சாஃப்டாக வரணுங்கிறதுக்காக நம்ம அவல் கொஞ்சம் 1.5 கப், அதாவது 3 கப் அரிசிங்கிறனால 1.5 கப் அவல் நான் சேர்த்துருக்கேன். இதோட இன்னொரு இன்க்ரீடியண்ட் ஒன்று நம்ம சேர்க்க போகிறோம். அது தான் இந்த பன் தோசைக்கு தூக்கலான டேஸ்ட்டை கொடுக்கும். அது என்னன்னு நம்ம பார்ப்போம். இப்போ பாருங்கள், அவலை நல்லா புழிஞ்சு ஒரு பாத்திரத்தில் நான் எடுத்து போட்டிருக்கேன். போட்டுட்டு இந்த அவலை நம்ம லைட்டாக கொஞ்சம் அலசிட்டு இதையும் அந்த அரிசியோட மிக்ஸி ஜாரில் போட்டு நான் நல்லா அரைச்சி எடுத்துக்குவேன். இப்போ இதை நம்ம போட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்குவோம். இப்போ யூடியூப் நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும்னு நான் வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருந்தேன். கொஞ்ச நாள் வீடியோஸ் போடாமல் விட்டுட்டேன். நல்லா சொல்லப்போனால் ஒரு 6 மந்த்ஸ் கிட்ட போடாமல் விட்டுட்டேன். ஆனால் தயவு செய்து அந்த மாதிரி விட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சு நீங்கள் இந்த வீடியோவில் போடுங்க. அது என்னன்னாலும் பரவாயில்ல, சமையல்னாலும் பரவாயில்ல, தையல், அழகுக்கலை, ஏதாவது ஒரு வீடியோ போட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுடைய சேனல் வளரும். நம்ம கஷ்டப்பட்டு ஒரு யூடியூப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி செய்யும் பொழுது நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். கொஞ்ச நாளில் என்னடா சப்ஸ்கிரைபர்ஸ் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இதில் என்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு நான் சொன்னேன்னா தேங்காவை நம்ம இதோடு சேர்த்துக்கொள்வோம். சேர்த்துட்டு நம்ம அதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்குவோம். அப்போ இன்னும் டேஸ்ட் தூக்கலாக கொடுக்கும். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வரலையே அப்படின்னு சொல்லி என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபெயிலியர் ஆகி. ஸோ நம்ம எப்பயுமே நம்ம ஒரு வீடியோ என்ன சமைக்கிற நம்ம ஒரு வீடியோ நீங்கள் இதுக்கு ஃபோனை வச்சு போடுறதுக்கு ஒரு சின்ன ட்ரைபாட் ஒன்று வாங்கிக்கலாம். அப்படி இல்லாட்டி நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு, நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, நான் ட்ரைபாட் ஃபஸ்ட்டு வாங்கலை. 3 தட்டு சின்ன வெங்காய கூட, பிளாஸ்டிக் கூட மேலே தான் நான் வச்சு வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருந்தேன். போட்டு ஸ்டார்டிங்கில் போடையில் டக்குன்னு எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வரவும் நான் ஒரு ட்ரைபாட் ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணிவிட்டு நான் ட்ரைபாட் ஒன்று வாங்கி தான் வீடியோலாம் நான் அப்புறம் வீடியோஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கு பிறகு எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், தேங்காவை நான் போட்டு இதில் அரைக்க போகிறேன். அரைச்சி இதையும் நம்ம அந்த மாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்குவோம். அப்படி போடும்பொழுது நமக்கு ஒரு 1 to 2 ஹவர்ஸ் நம்ம வீடியோஸ் கொஞ்சம் பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் அடுத்த என்ன கண்டென்ட் போடலாம் அப்படின்னு. முதல் நாள் நம்ம ஒரு கண்டென்ட் போட்டால் அடுத்த நாள் நமக்கு அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு மைண்டில் நமக்கு போகும். அதையும் செஞ்சுக்கிட்டே பிள்ளைகளோட படிப்பு இருந்தால் பிள்ளைகளோட படிப்பையும் நம்ம கவனிச்சுக்கணும். ஹஸ்பண்டோட நமக்கு ஏதாவது ஒரு வேலைகள் இருந்தால் அவரோட தேவைகளையும் நம்ம நிறைவேற்றி கொள்ளணும். அது போக நம்ம எல்லாமே நம்ம ஹஸ்பண்டை சார்ந்து இருக்காமல் நம்ம இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் யூடியூப். என்னையை பொறுத்தவரையில் இது நம்ம இண்டிபெண்ட்டாக நம்ம இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கான ஒரு முயற்சி யூடியூப்னு நினைக்கிறேன். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை
வச்சு அதில் நான் இப்போ பன் தோசையை ஊற்றுறேன். இதில் கொஞ்சம் நெய்யோ இல்லாட்டி நீங்கள் எண்ணெயோ தடவிட்டு இப்போ நீங்கள் இதை ஊற்றிட்டு சுற்றி வர எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு இது ஒரு சின்ன மூடி ஒன்று போட்டு மூடி விட்டுருங்க. இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் நம்ம வேக வச்சுக்குவோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கட்டாயம் யூடியூப் தான் போடணும்னு இல்லை. ஆனால் யூடியூப் போடுறது வந்து என்னைய பொறுத்தவரையில் ஒரு நல்ல ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். அதே போக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம யூடியூப் போடும்பொழுது இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வெரைட்டியான டிஷ் ஒன்று செய்யணும் அப்படின்னு நமக்கு ஒரு நம்ம நினைப்போம். ரெண்டாவது, நம்ம வந்து தையல் அந்த மாதிரி கேக் செய்கிறது அதெல்லாம் வந்து யூடியூப்பில் நம்ம பார்க்கும்பொழுது நிறைய நமக்கு ஐடியாஸ் வரும். அது இல்லாட்டி நீங்கள் வந்து வீட்டில் வந்து பேக்கிங் கோர்ஸ் படிச்சுட்டு பேக்கிங் செஞ்சு அந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி டியூஷன்ஸ் எடுக்கலாம். ஓரளவு படிச்சிருந்தால் டியூஷன்ஸ் வந்து பிள்ளைகளுக்கு எடுத்தோம்னா அதன் மூலமாகவும் நமக்கு இன்கம் வரும். கேக் பேக்கிங் மூலமாகவும் இன்கம் வரும். அது அப்படி இல்லாட்டி அழகு கலை, அது வந்து நம்ம பியூட்டிஷியன் கோர்ஸும் படிச்சுட்டு அதுவும் நான் செய்யலாம். மெயினாக வந்து தையல் கலை வந்து இப்போ யூடியூப்லேயே வந்து நிறைய, நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, நான் இதில் போட்டிருக்க கேக் வீடியோஸ் அவ்வளவும் என்னோடய சேனலில் போட்டிருக்கதெல்லாம் நான் யூடியூப்பை பார்த்து தான் செஞ்சேன். முதல்ல ஒரு கேக் செய்யும்பொழுது, ஃபஸ்ட் டைம் செய்யும்பொழுது என்னோடய கேக் எனக்கே பிடிக்கலை, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கு பிறகு நான் ஒவ்வொரு வீடியோஸாக பார்த்து செய்யும் பொழுது எனக்கே நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், பன் தோசை நான் ஒருத்தவங்களோட வீடியோவை பார்த்து தான் செஞ்சேன். அவங்களுக்கு அழகாக வந்துச்சு பன் தோசை, எனக்கே பார்க்க ஆசையாக இருந்துச்சு. ஆனால் என்னோடய பன் தோசையை பார்த்தீங்களா, ஏன்னா இந்த பாத்திரம் வந்து கொஞ்சம் புதுசுனால ஒட்டி வந்துருச்சு. அவங்க வந்து நான்ஸ்டிக் பாத்திரத்தில் ஊற்றலான்னு சொன்னாங்க. அப்படி இல்லாட்டி நல்ல பழகின பாத்திரத்தில் செய்யலான்னு சொன்னாங்க. எனக்கு ஞாபகம் இல்லை அவங்க யூடியூபர் என்ன பேருன்னு சொல்லி. ஆனால் அவங்க ரொம்பவே அழகாக சொல்லி கொடுப்பாங்க ஒவ்வொரு சமையலும். பாருங்கள், பன் தோசை சொதப்பிருச்சேன்னு நான் கொஞ்சம் அப்செட் ஆகிட்டேன். ஏன்னா 3 கப் அரிசி, தேங்காய், அவல் எல்லாம் போட்டு மாவை தூக்கி டஸ்ட்பினில் போட மனசு வருமா? அப்போ அதான் யோசித்தேன், என்னடா செய்வோன்னு. அப்போ தான் பார்த்தேன் அவங்க நான்ஸ்டிக் பாத்திரத்தில் ஊற்றுனாங்க. நமக்கு நான்ஸ்டிக் குட்டி தோசை பாத்திரம் ஒன்று இருந்துச்சு. ஸோ இதில் நம்ம ஊற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இதில் ஊற்றுனேன். நல்ல வேளை இந்த பாத்திரம் இருந்துச்சு. அப்படி இல்லாட்டி அவ்வளோ அரிசி மாவும் டஸ்ட்பினுக்கு தான் போயிருக்கும். பாருங்கள், இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இதை வந்து நான் கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் அந்த மாவை ஊற்றுவேன். ஊற்றிட்டு ஒரு மூடி ஒன்று போட்டு வேக வைக்கிறதுக்காக இந்த மூடி செட் ஆகுதான்னு பார்த்தேன். ஓகே, செட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதை கொஞ்சம் ஹீட் பண்ணிக்குவோன்னு சொல்லி ஹீட் பண்ணிவிட்டு இதில் நான் கொஞ்சம் நெய் ஊற்றுறேன். நெய் இல்லாட்டி நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம், தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் வந்து நல்லா நெய்யையும் தேங்காய் எண்ணெயோ தடவிட்டு நீங்கள் இந்த தோசை மாவை பன் தோசை மாவை இதில் நீங்கள் ஊற்றி பாருங்கள். ஊற்றிட்டு இதை கொஞ்சம் மூடி வைங்க. பன் தோசை வந்து எனக்கு இன்றைக்கி தோசையாக மாறிடுச்சு. அதுதான் இந்த வீடியோவோட கருத்து. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இருக்க பெண்கள் வந்து எல்லா விஷயத்துக்குமே நம்ம ஆண்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணணும். டிபெண்ட் பண்ணி இருக்காமல் அவங்கள வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. அப்படிங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு இன்கம் ஈட்டும் பொழுது அவங்களுக்கு அது அவங்களும் நமக்கு சொல்லாட்டியும் அவங்க மனசில் பரவாயில்ல, நம்மளுடைய ஒய்ஃபும் வந்து ஏதோ ஒரு வழியில் காசை ஈட்டுறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ட்ரெஸ்ஸை கூட நம்ம தச்சுக்கலாம். நம்ம வெளியில் கொடுத்து தைக்கும் பொழுது தையக்கூலியே இப்போ எவ்வளவு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு ஆரி ஒர்க்கெல்லாம் பண்ண போனால் ஒரு ப்ளவுஸ் 5000 4000 அந்த மாதிரி போகுது. அதையும் நம்ம கற்றுக்கிட்டு நம்மளே வீட்டில் செய்யும் பொழுது நம்மளுடைய தேவைகளை நம்ம நிறைவேற்றி கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஓரளவு வெந்துருச்சு. நான் இப்போ வந்து இதை கொஞ்சம் லைட்டாக திருப்பி போட பார்த்தேன். இது நல்லா அழகாக திருப்பி போடப்பட்டுச்சு. திருப்பி போட்டு நல்லா வெந்து வந்துச்சு. இதை சாப்பிடும்பொழுது ரொம்பவும் டேஸ்டியாக இருந்துச்சு. ஏன்னா இதில் நம்ம போட்டிருக்க தேங்காய் எல்லாம் வந்து அவல் எல்லாம் வந்து சாஃப்டாக ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சு. ஆனால் இது கூட சாம்பார் வச்சு சாப்பிட்டு அவ்வளவு நல்லா இருக்கும்னு எனக்கு தோணலை. இது கூட நல்ல கார சட்னி, அப்படி இல்லாட்டி புதினா சட்னி, அந்த மாதிரி நம்ம பச்சை மிளகாய் சட்னி, அந்த மாதிரியான சட்னியோட வச்சு சாப்பிடும் பொழுது தான் இந்த தேங்காய் பூவோட டேஸ்ட்டும் இந்த பன் தோசையோட டேஸ்ட்டும் தூக்கலாக நமக்கு தரும். அதுக்கு பிறகு ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டியூஷன்ஸ் எடுக்கும் பொழுது நம்ம நிறைய பேரண்ட்ஸோடு பழகுவோம். நமக்கு அந்த படித்து கொடுக்கும் பொழுது அந்த பிள்ளைகள் வந்து நல்லா படித்து மார்க்ஸ் வாங்கும் பொழுது நம்ம பரவாயில்லையே, நம்மளும் ஓரளவு படித்து கொடுக்குறோமேன்னு சொல்லி நமக்கு பெருமையாக இருக்கும். அப்படி இல்லாட்டி நம்ம தையல் தொழில் மூலமாக நம்ம தையல் செய்யும் பொழுது அதுலேயும் நமக்கு காசு வரக்கூடியதாக இருக்கும். மற்றவங்களையும் நம்ம சாட்டிஸ் பண்ணிக்கக்கூடியதாக இருக்கும். நமக்கும் ஓரளவு பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணாட்டியும்
ஏதோ ஓரளவுக்கு நம்ம பிஸ்னஸ் பண்ணுற உமனாக இருக்கமே அப்படின்னு சொல்லி நம்ம மனசுக்குள்ளேயே நம்மளை பாராட்டிக்கலாம். அது போக இப்போ வாட்ஸ்அப்பில் வந்து நிறைய பிஸ்னஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ ஆன்லைன் பிஸ்னஸும் நம்ம பண்ணலாம் வீட்டில் இருந்தே. மெயினாக கேக் பேக்கிங், டெய்லரிங் இதெல்லாம் யூடியூப்லேயே பார்த்து நம்ம செய்யும் பொழுது நமக்கு ஈஸியாகவும் இருக்கும். மெயினாக டெய்லரிங் ரொம்பவே நிறைய பேர் இப்போ வந்து வீடியோஸ் போடுறாங்க. அது ஒவ்வொரு வீடியோஸும் நம்ம ஒரு நோட் புக் ஒன்று போட்டு அழகாக எழுதி எடுத்து நம்ம ஒரு சின்ன மெட்டீரியல் ஒன்று சும்மா சாதாரண மெட்டீரியலை நம்ம தச்சு பார்த்து அது மாதிரி நம்மளே ஒரு ஃபேமஸ் டெய்லராக ஆகக்கூடிய அளவுக்கு அந்த ஒவ்வொரு வீடியோஸும் நல்லா தெளிவாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வந்து நமக்கு கிடைக்கிற டைமை வந்து பிரயோஜனமாக நம்ம அந்த டைமை யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட இந்த வீடியோவோட நோக்கம். அது போக பன் தோசை பார்த்திங்களா எப்படி சொதப்பிருச்சேன்னு. அந்த பன் தோசை வந்து இப்போ தோசையாக மாறிடுச்சு. இது கூட நான் கார சட்னி கொஞ்சம் அரைச்சிருந்தேன். புதினா கொஞ்சம் இருக்கும். புதினா சட்னி கொஞ்சம் அரைச்சி இந்த தோசையை நாங்கள் சாப்பிட்டோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. மாவு வீணாக போகாத வரைக்கும் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அது போக ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து யூடியூப்பில் சந்தேகம் எதுவும் இருந்தால் நம்ம ஒரு சில யூடியூபர்ஸ்க்கு நம்ம அவங்களோட வீடியோலேயே நம்ம அவங்களோட கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணி நீங்கள் என்ன ட்ரைபாட் யூஸ் பண்ணுறீங்க, என்ன மாதிரியான திங்ஸ் வாங்குறீங்க அதெல்லாம் கேட்டால் கூட அவங்க நமக்கு சொல்லுவாங்க. ஆனால் சில யூடியூபர்ஸ் வந்து அவங்களுடைய விஷயங்களை இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணுறத விரும்ப மாட்டாங்க. என்னத்தான் அவங்களுக்கு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருந்தா கூட சிலருக்கு வந்து மனசு வராது, நம்ம ஏன் சொல்லணும் அவங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. சிலர் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் கூட நமக்கு தெரியாத ஒரு சில விஷயங்களை கேட்டால் அவங்க நமக்கு உடனே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களாக இருக்காங்க. ஸோ நம்மளும் அந்த மாதிரி நமக்கு தெரியாத சில விஷயங்களை சொல்லி, ஏன்னா நம்ம ஒரு ஆள் மட்டும் சம்பாதிக்கணும்னு நம்ம நினைக்காம எல்லாரும் இந்த விஷயத்தில் யூடியூபுக்கு வரணும் அப்படின்னு நினச்சி நம்ம செஞ்சோம்னா நம்ம எப்பயுமே வாழ்க்கையில் வெற்றியோடு இருக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பன் தோசை எப்படி தோசையாக மாறி இருக்குன்னு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.